ஓம் சாந்தி. இன்றைக்கி அப்பாவோட ஆதிதேவ் புக்கிலிருந்து சிலவற்றை பார்க்கலாம். ஞானம் சமாதி நிலைக்கு வழிகாட்டுகிறது. ஆரம்பத்தில் இவ்வித்தியாலயம் ஓம் மண்டலி என்று அழைக்கப்பட்டது. எண்ணற்றவர் சொல்ல முடியாத பல அனுபவங்களை ஓம் மண்டலியில் அடைந்தனர். அவர்களில் ஒருவரான சகோதரி இருதய புஷ்பா, அவங்க கர்நாடக மண்டல கிளை நிறுவனங்களில் நிர்வாகியாக இருந்தார். பின்வருமாறு தன் அனுபவத்தை கூறுகிறார். சிறு வயது முதலே திருமணம் என்கிற பேச்சு எனக்கு ஏன் துக்கத்தை அளித்தது என்பது எனக்கு புரியவில்லை. எனது மனநாள் அருகாமையில் வரத் தொடங்கியதும் நான் விம்மி அழத் துவங்கினேன். எனது வாழ்வை ஆன்மீகத்துறையிலேயே மனநாள் எனக்கு மரண நாளை போன்று ஆன்மீகத்துறையிலேயே கழிக்க விரும்பினேன். எனது மனநாள் எனக்கு மரண நாளை போன்று காட்சி அளித்தது. இருப்பினும் அதிலிருந்து தப்ப இயலவில்லை. ஆனால் வசமாக எனது கணவரும் ஆன்மீகத்துறையில் மிகுந்த ஈடுபாடு உள்ளவராக இருந்தார். அவரது பார்வையில் காமம் எல்லளவும் இல்லை. ஆகவே நாங்கள் இருவரும் பரிசுத்தமான வாழ்க்கையை நடத்தி வந்தோம். அவர் நோய்வாய்ப்படும் பொழுது நான் ஒரு செவிலி தாயைப் போல பராமரித்தேன். சிறந்த மருத்துவ வசதியையும் மீறி எனது கணவரின் உடல் மிகவும் சீர்கேடு அடைந்து மிகவும் அபாயகரமான நிலையை அடைந்து ஒரு நாள் அவர் தனது சரீரத்தை விட்டு போய்விட்டார். அப்பொழுது எனக்கு திருமணம் ஆகி 6 மாதங்களே கழிந்து இருந்தன. இதனால் என்னுடைய பெற்றோருக்கு மிகுந்த மனவருத்தம் ஏற்பட்டது. சில மாதங்களுக்கு முன் கவலையற்ற மனமாகாத சிறுமியாக இருந்த நான் விதவையானது எனக்கும் மிகுந்த துக்கத்தை அளித்தது. எனது சகோதரன் சிறு வயதிலேயே மரணமடைந்த அதிர்ச்சியிலிருந்து இன்னும் மீளாத நிலையில் இருந்த என் பெற்றோர்கள் இடிந்து போய்விட்டன. அவர்களுடைய வருத்தம் எனக்கு மேலும் துக்கத்தையே அளித்தது. எங்களுடைய குடும்பம் மிக பிரபலமானதாக இருந்ததால் ஹைதராபாத்தில் இருந்த பலருக்கு எனக்கு ஏற்பட்ட துரதிர்ஷ்டம் தெரிந்திருந்தது. ஓம் பாபாவை பற்றி பலர் கூறி நான் கேட்டிருந்ததால் நான் அமைதியை வேண்டி ஒரு நாள் ஓம் மண்டலி சென்று இருந்தேன். அவரை கூர்ந்து கவனித்தேன். அவரை சுற்றியிருந்த சூழ்நிலையில் இருந்த அமைதியை நான் உணர்ந்தேன். மற்றவர்கள் அவரை பற்றி கூறியது அனைத்தும் உண்மைதான். திடீரென எனக்கு சந்தோஷம் ஏற்பட்டது. என்னிடம் பேச துவங்கினார். பாபா, நீ யார் என்பது உனக்கு தெரியுமா? பாபா கேட்டாராம், நீ யார் என்பது உனக்கு தெரியுமா? அவங்க சொல்லியிருக்கிறாங்க, புஷ்பாஜி, நான் துக்கத்தில் ஆழ்ந்துள்ள ஒரு பெண். பாபா சொல்லியிருக்காங்க, உலகம் ஆனந்தமான உலகமா அல்லது துக்கமான உலகமா? அதுக்கு புஷ்பாஜி சொல்லியிருக்கிறாங்க, நான் துக்கமான உலகம். பாபா சொல்லியிருக்கிறாங்க, உட்கார். பாபா என்னை தன் அருகில் அமர செய்து ஒரு மனித உருவத்தை வரைந்து இரு புருவங்களுக்கு இடையில் ஆத்மாவை புள்ளியிட்டு காட்டினார். பாபா சொல்கிறாரு, இதை பார், இந்த உடல் பஞ்சபூதங்களால் ஆனது. இதனுள் உள்ள ஆத்மா எனக்கு சாசுவதமானது. ஆத்மாவின் மனம், புத்தி, சன்ஸ்காரம் என 3 பகுதிகள் உள்ளன. ஆத்மா அழியாதது, அழிக்க முடியாதது. ஆனால் உடலை விட்டு ஆத்மா பிரிந்ததும் உடலுக்கு தீயிட்டு எரித்து விடுகின்றனர். ஆனால் ஆத்மாவே எரிக்க முடியாது. அது ஒரு உடலை நீத்து மற்றொரு உடலில் பிரவேசம் செய்கிறது. ஆகவே நீ யார்? அழியக்கூடிய பஞ்சபூதங்களால் ஆன சரீரமா அல்லது அழியாத சாசுவதமான ஆத்மாவா? இதற்கு பதில் சொல். அதற்கு புஷ்பாஜி சொல்லியிருக்காங்க, அதிர்ச்சி அடைந்தேன். என்னுடைய கண்களை மூடியிருந்த திரை விலகியது. அதுக்கு பிறகு நான் ஒரு ஆத்மா. பாபா சொல்கிறாங்க, குழந்தாய், ஆத்மாவின் இயற்கையான குணம் அமைதியின்மை, அதாவது பிரகிருதி குணம். நீ உன்னை பிரகிருத்தியாக கருதி வந்ததால் அமைதியற்று இருந்தாய். நீ துக்கப்படுகின்ற பெண்மணியா அல்லது அமைதியான ஆத்மாவா என்று இப்பொழுது கூறு. அதுக்கு அவங்க புஷ்பாஜி சொல்லியிருக்காங்க, ஆமாம் பாபா, நான் ஒரு அமைதியுள்ள ஆத்மா தான். பாபாவின் சத்தியமான கருத்துக்களை அனுபவம் செய்தேன். அதுக்கு பிறகு பாபா சொல்லியிருக்காங்க, உடல் உணர்வின் மீது உள்ள உனது புத்தியை விலக்கி அசரீரியாக மாறு. உன்னுடைய அழியாத ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்திரு. அதாவது இப்பொழுது ஒரு அமைதியான ஆத்மா. உன்னுடைய உண்மையான சுரூபத்தை நீயே பார்த்துக்கொள். இவ்வாறு பாபா கூறியவுடன் நான் ஒரு புதிய உணர்வை அனுபவம் செய்தேன். எனது உடலை மறந்தேன். எல்லையற்ற ஆனந்தத்தில் மேலும் கீழும் பறந்து கொண்டிருக்கும் ஒரு ஒளி புள்ளியாக, ஆத்மாவாக நான் என்னை பார்த்தேன். அந்த இயற்கையான சமாதி நிலையில் 2 மணி நேரம் நிலைத்திருந்தேன். நான் தன்னுணர்வு பெற்று கண்களை திறந்ததும் பாபா சொல்லியிருக்காங்க, நீ யார்? அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, நான் ஒரு ஆத்மா. அதுக்கு பாபா சொல்லியிருக்கிறாங்க, இப்பொழுது துக்கப்படுகிறாயா அல்லது சந்தோஷப்படுகிறாயா? அதுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நான் ஒரு அமைதியான ஆனந்தமான ஆத்மா. என்னை போல் யாருமே சந்தோஷம் அடைய முடியாது. அதுக்கு பாபா சொல்லியிருக்கிறாங்க, உலகம் எத்தகையது, துக்கமானதா அல்லது சந்தோஷமானதா? பாபா சிரித்தார். பாபா சொல்லியிருக்காங்க, இன்றைய பாடத்தை ஒருபொழுதும் மறவாதே. நாளை அடுத்த பாடத்தை கற்பிக்கின்றேன்.
இப்பொழுது என்னை அறியாமல் பாடத் துவங்கினேன். அப்பாடலின் மூலம் நான் அடைந்த சந்தோஷத்தை பாபாவிடம் வெளியிட்டேன். அழுது கொண்டே பாபாவை சந்தித்த நான் வீடு திரும்பும் பொழுது நான் அடைந்த தெய்வீக ஆனந்தத்தினால் அகமகிழ்வுடன் திரும்பினேன். வீட்டை அடைந்தவுடன் எனது தாயாரிடம் நடந்தவற்றை கூறினேன். என்னுள் நிகழ்ந்த மாற்றத்தை அவரும் உணர்ந்தார். அவருடைய வாடிய முகத்தைக் கண்டு, நீங்கள் ஏன் வருத்த வேண்டும்? ஆத்மா அழியாத ஒன்று. நீங்கள் உண்மையில் அமைதிமிக்க ஆத்மாதான் என்றேன். இதை கேட்டதும் அவருடைய மன கிளேசம் தற்காலிகமாக மறைந்து சிறிது சக்தியை பெற்றார். பாபாவின் ஞானத்தை தினசரி கேட்டு வந்து தனக்கு எடுத்து கூறுமாறு என்னை பணிந்தார். ஒரு நாள் பாபாவிடம் எனது தாயின் துக்கத்தை கூறினேன். அதை கேட்டவுடன் எனது வீட்டிற்கு உடன் வருகை தந்தார். எனது தாயை சந்தித்தார். அவரை பார்த்தவுடன் எனது தாயார் தனது இயற்கையான ஆன்ம உணர்வை சக்தியை அனுபவம் செய்தார். சதுர்புஜங்களுடன் கூடிய விஷ்ணுவின் திவ்ய காட்சியும் உடனே அவருக்கு கிடைத்தது. அவருடைய முகத்தில் அமைதி தோன்றியது. தியானத்தில் நெடுநேரம் அவர் மூழ்கி இருந்தார். மீண்டும் தன்னுணர்வு பெற்றவுடன் புன்முறுவல் பூத்தார். பிறகு பாபா அவருக்கு இறைஞானத்தை எடுத்துரைத்தார். இவ்வாறு பலர் அமைதியை அனுபவம் செய்தனர். துக்கம் என்கிற இருளை போக்கி அமைதிமிக்க உண்மையான நெறியை ஏற்படுத்த பகவான் வந்திருப்பதை அவர்கள் உணர்ந்தனர். ஓம் சாந்தி. சாரி, இப்போ எல்லாம் என்னால் கொஞ்சம் இது படிக்கிறப்ப கொஞ்சம் தடுமாட்டம் இருக்குது, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் இன்னும் உடம்பு க்யூர் ஆகலை. சாரி.